மருந்து தள்ளிட்டப்பா இன்னும் தள்ளி படுக்கிற அக்காவை அக்கா மடியில் படுத்துக்கிட்டு எந்திரிக்கிறான். அருமை தாய் குலமாக வட்ட மனோ என்ன பேருமா ராஜ்குமாரன் முத்துக்குமாரன் அவர் சொத்தில் இருந்து நம்மளுக்காக ஒரு 40 ரூபாய் நன்கொடை செய்துள்ளார். சமூகமாக இருக்க வேண்டும் என்று கொடுக்க வேண்டும் என்று ஒரு மனம் வேணும். அது போல பெத்த தாய் ஒரு பிள்ளை போல் பாவித்து அவர் சொத்தில் இருந்து நம்மளுக்காக 40 ரூபாய் நன்கொடை செய்துள்ளார்கள். எந்த முகமானாலும் தங்க முகமாக இருக்க வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கின்றேன். ராமோ அப்படி இருந்த போதிலும் நான் எப்படி பிறந்தவள் தெரியுமா? ஒரு நாள் ஒரு தினத்துல இந்த உலகமாக வட்டது நீர் சூழ்ந்த மையமாக இருந்தது. அப்பொழுது இருக்கும் தருவாயில ஒரு ரிஷி ஆதியற்ற முனிவர் பார்த்தார். இந்த உலகத்தை எப்படியாவது பிரபஞ்சமாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு யாகத்தை செய்த உத்தரகாமஸ்ரீ யாகம். அப்படி யாகம் செய்யும் பொழுது அந்த யாகத்தின் வழியாக தேவர்கள் சேர்ந்த மாதிரி என்ன அப்படி இந்த உலகத்தை பிரபஞ்சமாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பிண்டத்தை எடுத்து அக்கினி வேள்வியிலே போட்டார்கள். அப்படி போடும் பொழுது முதலாவதாக பிறந்தது இந்த உலகத்தில் ஜனித்தது முதல் பெண் உமையவள் பார்வதி சக்தி. உண்மைதான். அப்படி பிறந்து நான் பிறந்த பிறகும் பார்த்தேன் இந்த உலகமாக பட்டது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு 4 திசையில் நீர் சூழ்ந்த மையமாக இருந்தது. அப்பொழுது இருக்கும் பொழுது பொறுமையா போய் பொறுமையா போயிட்டு வாங்க சாமி. ஏன் சாமி இப்படி பேசிட்டு அதை வாங்கி ஆக்கிறேன் 1 ரூபாயா வா சாமி. அப்ப எத்தனை வாங்கிட்டு மாட்டேன். முந்தானி கொஞ்சம் இழுத்துடு சீலா வந்துட்டு வருமா இன்னும் குழந்தைய தெய்வமும் ஒன்று என்று சொல்லி இந்த ராஜசபை முன்பதாக இன்னும் நித்தீஷ் குழந்தை அவர்கள் மென்மேலும் படிக்கக்கூடிய கல்விகளும் கைகால் சுகத்தை கொடுத்து நன்றாக மென்மேலும் வளர வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கின்றேன். ராமோ செய்யும். அப்படி இருந்த பொழுது இருந்தாலும் நான் பிறந்த பிறகு 4 திசையும் நீர் சூழ்ந்த மயமாக இருந்தது. அப்பொழுது இருக்கும் தருவாயில நான் ஒரு யாகத்தை செய்தேன். ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் ஒரு ஆடவன் துணை வேணும் என்று சொல்லி ஒரு யாகத்தை செய்தேன். யாகத்தை செய்யும் பொழுது முதலாவதாக ஒரு உருவ பெண்டத்தை எடுத்து அந்த அக்கினி வேள்வியிலே போட்டேன். போட்ட உடனே அம்மா என்று ஒரு ஓசையுடன் ஒரு குழந்தை பிறந்தது. அம்மா என்று ஓசை. அதுதான் இந்த உலகத்தில் முதலாக தோன்றிய ஆண்மகன் முந்தி பிறந்த தொந்தி கணபதி விநாயகன். ஆமா. இரண்டாவதாக யார் பிறந்தார்? யாரு? சங்கா என்று ஒரு ஓசையுடன் ஒரு குழந்தை பிறந்தது. அம்மா ஓ தங்கா. ஆமா. அப்படி என்று என் அண்ணனாகப்பட்ட ஸ்ரீமந்த நாராயணன் கண்ணன் இந்த யுகத்தில் எனக்கு அண்ணனாக பிறந்தார். உண்மைதான். மூன்றாவதாக யாரு பிறந்தா? அம்மா யாரு? தேவி என்று ஒரு ஓசையுடன் ஒரு குழந்தை பிறந்தது. அவர் என் கணவராக ஏற்றுக்கொண்டேன். அவரை நினைத்தால் சக்கர பந்திலே தேன் மாறி கொழுந்தால் எவ்வளவு ஒரு தித்திப்பாக இருக்குமோ அதுபோல் என் நாவாகப்பட்டது இருக்கிறது. என்னன்னா 2000 ரூபாய் பணத்து குறைச்ச மாதிரியே இருக்கு. அப்படி மூன்றாவதாக பிறந்தது யாரு? என்னுடைய கணவர் யாரு? அம்மா வெள்ளிங்கிரிய பொறுப்பிடமாக ஆண்டு வரக்கூடிய என்னுடைய கணவர் அவர் எப்பேற்பட்டவர்? அம்மா மாலை முடித்ததோரி
பலவீனமாக ஆண்டு வரக்கூடிய கைலங்கிரி வாசன் தில்லை நாதன் சிவபெருமானையே திருமணம் செய்து சிவபெருமான் சரிங்க சிவபெருமான் ஆமா அப்படி சிவபெருமானை திருமணம் செய்து பாலைக்கு ஒருவரை போல தாய்க்கு தலைமானாக ஒரு மகனை பெற்றெடுத்தேன். இரண்டு ஆண் மக்களை பெற்றெடுத்தேன். யார் யாரு? முதலாவதாகவே சொன்னேன், முந்தி பிறந்த துந்தி கணபதி விநாயகர் மகனாக ஏற்றுக்கொண்டேன். சரிங்க. இரண்டாவதாக பால தண்டாயுதபாணி ஆறுமுக கடவுளை பெற்றெடுத்தேன். தண்டாயுதபாணி ஆமா சரிங்க. உள்ள போயிட்டான் என்னடா அதெல்லாம் உங்க பையன் ரெண்டாவது பையன் பழனி மலையில இருந்து தும்புள் போடுற மாதிரி ஏன் தும்புள் எந்த மலையில இருந்து? பழனி பழனி. அக்கா கொஞ்சம் சாயா சொல்லு. பால் பீச்சு விடு அக்கா, பால் டீயா வைக்கிட்டு சாயா வைக்கிறதுக்கு பதில் சுக்கு சாயா நல்லா இருக்கும். சுக்கு சாயாலும் நல்லா இருக்காது. அப்படி பெற்றெடுத்து இதுக்குதான் பேசுறியா? ஆமா அப்படி எடுத்திருந்தா ஆமா அடுத்த வேஷம் மெயின் வேஷம். அப்படி பெற்றெடுத்து கண்ணம்மா இந்த வெள்ளிகிரியில் சீரும் சிறப்புமாக இருக்கிறோம். அப்படி இருந்த போதிலும் ஓடோடி வந்து விஷயம் யாது என்ன காரணம்? நாங்களுடைய கணவர் அழைத்தார். அப்படியா? போய் பார்க்கலாமா? பட்டாணியார் துடைத்து உங்க மனைவியாகப்பட்ட உண்மையவள் தங்களுடைய திருவடி பாதங்களுக்கு வந்தனம் செய்கிறேன். எப்படி எப்படி வார்த்தை கடவுளை கண்டதை மண்டி நமது வெள்ளிகிரியிலே எக்குறையும் இல்லாமல் பூவும் பொட்டோடு சுக மாங்கலித்தோடு சுகத்தோடு வாழ்ந்திருப்பாய் பெண்ணே. போதுரா காலு கையில என்ன அப்படியா? இதற்காக ஏது விஷயம் உனக்கு புரியலையா? அப்படியா சொல்ல வேண்டுமா? அடி உலகம் படியலக்க What are you doing?
ஏய் நீங்க அறியலைங்க அங்க போய் படுப்போம் ஆமா வரலா எங்கெங்க போறீங்க கடமாங்க படியலுக்கு போற நீ அடியேலக்கு போறீங்க ஆமா பண்ண இன்னைக்கு கால தாமதம் ஆகிவிட்டதே இவ்வளவு நேரம் பிடித்து நீங்க படியலுக்கு போறீங்க என்னார போயிட்டு என்னார அரண்மனைக்கு வருவீங்க வெள்ளிங்கிரி உன்னால அத்தனை காரணம் நேரமா வந்து பாத்துட்டு போயிருக்கல நேரம் ஏங்க நானும் உள்வனம் சென்று உங்களுக்கு மல்லிகை முள்ளிகை கொங்கு மலர் என்று சொல்லக்கூடிய வாசனாதி திரவியங்கள் எல்லாம் மலர் எல்லாம் எடுத்துட்டு வந்து வரதுக்கே இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது